வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் காமெடி நடிகர்கள் வரிசையாக மரணம் அடைந்துக்கிட்டு போகிறாங்க. தமிழ், ஹிந்தி, மலையாளம், பெங்காலி போன்ற முன்னணி நடிகர்களாக வலம் வந்த ஒரு பிரபல நகைச்சுவை நடிகர் திடீரென மரணம் அடைந்த செய்தி ஒட்டுமொத்த சினிமா துறையுமே பிரபலங்களையுமே அதிர்ச்சியடை வைத்துள்ளது. யார் அந்த பிரபலம், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பாலிவுட் நகைச்சுவை நடிகர் அஸ்ரானி திடீரென காலமாகியிருக்கும் செய்தி ஒட்டுமொத்த திரையுலகமே அதிர்ச்சியடை வைத்துள்ளது. பாலிவுட் நகைச்சுவை நடிகர் அஸ்ரானி தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் ஹிந்தி, மலையாளம், பாலிவுட்டில் மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளம் கொண்ட மிகப்பெரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த அஸ்ரானி அவர்கள் திடீரென மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்கும் செய்தி பாலிவுட் சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாலிவுட் திரையுலகில் நகைச்சுவை துறையில் நீங்காத இடம் பிடித்த மூத்த நடிகர் கோவர்தன் அஸ்ரானி உடல்நலக்குறைவின் காரணமாக 84 வயதில் திடீரென காலமாகியிருக்கிறார். 1975 வெளியான ஷோலோ திரைப்படத்தின் அவர் நடித்த ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஜெயிலர் கதாபாத்திரம் இன்று வரை ரசிகர்கள் மனதில் சிறப்பாக நிலைத்திருக்கு. இந்த திரைப்படம் தான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்ததுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் இவருடைய கதாபாத்திரம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போது வரைக்கும் இந்த திரைப்படத்தில் நடித்த கதாபாத்திரம் இவருடைய நகைச்சுவை கதாபாத்திரத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டு குணச்சித்திர நடிகராக வேறுபட்டு நிறைய பரிணாமங்கள் அடைந்து நல்ல ஒரு கதாபாத்திரம் என்று ரசிகர்கள் இப்போது வரைக்கும் இந்த திரைப்படங்களை கூறி அஸ்ரானி அவர்களை பார்த்தீங்கன்னா நினைவு கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தின் மூலம் ரசிகர்கள் பிரபலங்கள் எல்லோருமே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது. வணிக ரீதியாக நல்ல ஒரு வெற்றி அடைந்தது, வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும். 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கால பயணத்தில் 350க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. தமிழ், ஹிந்தி மற்றும் பிறமொழி திரைப்படங்களில் ரசிகர்கள் மனதில் ஒரே இடத்தை பெற்ற இவர் சமீபத்தில் மூச்சு திணறல் பிரச்சனையாகி சமீப காலமாக இருந்திருக்கிறாரு. ஜிகாவில் உள்ள பாரதிய ஆரோக்கிய நிதி மருத்துவமனையில் சமீப காலத்துக்கு முன்னாடி அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கு மருத்துவமனை சிகிச்சை இவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. மருத்துவமனை தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக இவருடைய உடல்நலம் பின்னடைவு ஏற்பட்டது. மருத்துவமனை சிகிச்சையில் பலனின்றி நேற்று அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. அஸ்ரானியுடைய இறப்புக்கு முன்பு சமூக வலைதளங்களில் ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி வாழ்த்துக்கள் கூறியிருந்தார். அவரது இறுதி விருப்பப்படி இறுதிச் சடங்குகள் மும்பை சாந்தா குரூஸ் மின் மயானத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் மிக எளிமையாக நடைபெற்று வந்தது. அவருடைய தனித்துவமான வாழ்க்கை மற்றும் திரைப்பயணத்தை நினைவு கூர்ந்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.